எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து கொடுத்துட்ருக்கேன். ட்ராவல் கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ ஆஸ் அ டாட்டராக டு கிளியர் வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் இன் த சொசைட்டி அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பேசுங்க. என்னோட ஃபேமிலி அப்பா அம்மா 2 பேரையும் உட்கார வச்சு சப்போஸ் ஃபீஸ் டாஸ்க் இருக்கிறப்போ நீங்கள் உள்ளே வர்றீங்கன்னா வரீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். யோசிச்சுட்டே இருந்தேன் உள்ளே வர்றப்போ கூட அவங்கள கூப்பிட்டு வரலாமா, சரி அம்மா மட்டும் வரட்டும் ஃபீஸ் டாஸ்க்கு அது மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அம்மா வந்து ஒரு நாள் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப எப்படி சொல்கிறது, அவங்க என்ன சரௌண்டிங்க்கு எந்த ரிலேட்டிவ்ஸை நினச்சி ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. என்கிட்ட காட்டிக்காமல் அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்திருக்கும். நான் வெளில போனப்போ நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதை காட்டிக்காமல் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துல எங்கள் அம்மா வந்து இருந்தால் அவங்க எல்லாருக்கும் ஒரு பதில் கொடுத்த மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா ரொம்ப அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ எனக்கு அம்மா வந்து எனக்கு இங்கே இருந்தால் ஏதோ ஒரு விஷயம் என் லைஃப்பில் அட்லீஸ்ட் இதையாவது அவங்களுக்கு நான் ஒன்று பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆறுதல் இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவங்க வந்து இருந்தால் எனக்கு ஹாப்பியாக இருக்கும், அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு எனக்கு தோணும். நான் வந்து எங்கள் அக்கா அப்படின்னா என் ஃப்ரெண்டு அக்கா சரிதான் பேர். அக்கா வந்து மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அம்மா இப்போ தான் ரீசெண்டாக மே மாதம் இறந்தாங்க. அதுலேருந்து வந்து அக்கா தனியாக தான் இருக்காங்க. அவங்க 2 குழந்தைங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு வந்து அவங்க எந்த ஒரு இதுவுமே நான் கொடுத்ததில்ல. அம்மா போனதுலேருந்து என்னென்னா ஒரு கனெக்டு வந்து எனக்கு அடுத்த அம்மா அப்படின்னா அக்கா தான் ஆப்வியஸாக. இந்த டைம் கூட இருந்தால் ஏதோ அம்மாவே கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் எனக்கு. ஸோ அதான் அவங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் அம்மா இருந்த ஃபீல் வந்து எனக்கு இருக்கும்னு தோணும். ஏன்னா எனக்கு யாருமே இல்லைன்ற மாதிரி ஃபீல் அப்பப்போ வரும். ஸோ அதனால் நான் அக்கா வந்தால் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்டும் தான் நல்லா. நீங்கள் சொல்லுங்கள், வாட் யூ கைஸ் திங்க்? இது நீங்கள் சீரியஸாக நான் எது சொன்னாலும் அது யாருக்கு சொன்னாலும் தயவு செஞ்சு அனலைஸ் பண்ணுறதுலாம் எனக்கு தோணுது. நான் சொல்கிறேன் போய் பேசுவேன், நான் போய் சாப்பிட்றேன். இல்லை கம்பெனி நேற்றே அதை சொல்லிட்டாரு. ஆமாம் எழுபத்தி-5ஆம் நாள் மதியம் 12:40. Too long. பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் இது எப்படி எல்லாரும் ஃபேமிலியும் உள்ள வரதானே போறாங்க. இது எதுக்கான டிஸ்கஷன்? 24 hours முடிவு பண்ணி சொல்லுங்க. I don't have all day. நீ திரும்ப உனக்கு ஆல்ரெடி இது ஒரு செகண்ட் சான்ஸ் இல்லையா? நீ திரும்ப வந்து பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே வந்திருக்கிற. ஸோ உனக்கு அதுவே வந்து ஒரு பயங்கர ஒரு அட்வான்டேஜ். ஃபேமிலிக்கு நீ ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருக்க அண்ட் அவங்க உனக்கு சப்போர்ட்டும் பண்ணி